அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த சாத்விக உணவு நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமாராணி. இந்த சாத்விக உணவு ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தோல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது இப்போ நம்ம பொரியல் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இவ்வளோ சைஸ் இருக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கணும். இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு நார்மலாக 4 பீசஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 பீசஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். இப்போ பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணணும்னு நான் காட்ட போகிறேன். இந்த பொரியலுக்கு தேவையானது உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. தவா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. சால்ட் இதுலேயும் போட்டுக்கோங்க. பெருத்தங்காய் போட்டுக்கலாம். கட் பண்ண பெருத்தங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நல்லா வெந்துச்சு பாருங்க. பத்ரிஜி இந்த மாதிரி தான் அங்கே பண்ணுவாங்க. மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்க மாட்டார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இவ்வளோதாங்க. இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணிக்க போகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் எந்த மசாலையும் இல்லை, அவ்வளோ காரமும் கூட இல்லை. நமக்கு இந்த காஞ்ச மிளகாவில் நிறைய கால்சியம் கிடைக்கும். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். பத்ரிஜியோட இந்த சமையல் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோதான். இப்போ நம்ம சர்விங் பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
தாளிக்கிறோம் பார்த்தீங்களங்க, அது தாளிப்பு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ணிட்டுலாம் போடக்கூடாது. மீடியமாக சூடு ஆயிடுச்சுன்னா உடனே போடலாம், ஓகேங்களா? ஏன்னா அது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு புதிய உணவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அனிந்திதா.